ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேஹாஸ் குக்கிங் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறால் குழம்பு. 1/2 கேஜி இறால் ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த குழம்புல வாழைக்காய் போட போகிறேன். அதனால் வீட்டில் இருக்கிற வாழைக்காயில் ஒரு 2 இது பறிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு புளி ஊற வச்சுக்கணும். புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வாழைக்காய், முருங்கைக்காய் போட்டு தான் இந்த இறால் குழம்பு நம்ம செய்ய போகிறோம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் நமக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இந்த காயெல்லாம் கூட சேர்த்து வைக்கும்போது இந்த இறால் குழம்பு சும்மா எம்மியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நான் சோம்பு ஆட் பண்ணுறேன். சோம்பு ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வாழைக்காய், அதை இதில் போட்டுக்கலாம். முருங்கைக்காவை நீங்கள் போட்டு வதக்க தேவையில்லை, அதை லாஸ்ட்டில் நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். வாழைக்காவை போட்டு வதக்குங்க. வாழைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்ததை நம்ம போட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை அதில் ஆட் பண்ணுறேன். தக்காளி நல்லா வதங்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது மாதிரி நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் நான் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போட போகிறேன். இப்போ மல்லித்தூள் போடுறேன். மல்லித்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இது கூட மிளகாத்தூள் கொஞ்சம் 2 ஸ்பூன் போடுறேன் நான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாத்தூள் போட்டுட்டேன். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. நான் ஏன் இப்படி ஃபஸ்ட்டு போட்டு வதக்குறேன்னா, அந்த மல்லித்தூள் மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் போயிடும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி கரைசல், அதை ஊற்றுறேன். புளி வந்து இதுக்கு நிறையா ஊற்றாதீங்க, கம்மியாக ஊற்றுங்க. அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நிறையா ஊற்றுனீங்கன்னா புளிப்பாயிடும். ஸோ கொஞ்சமாக ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு போடணும். அண்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முருங்கைக்காய், அதை ஆட் பண்ணுறோம். முருங்கைக்காய் ஃபஸ்ட்டு போட்டுடுறேன். முருங்கைக்காய் வதக்க வேணாம், ஏன்னா அது இந்த க்ரீனிஷ் கலரில் இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். ஸோ முருங்கைக்காவை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. போட்டுட்டு நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டாச்சு. இது மாதிரி போட்டுட்டு பூண்டு நச்சு இதில் போடணும். பூண்டு நச்சு போட்டால் வாசமாக இருக்கும். இஞ்சி போட தேவை கிடையாது, பூண்டு மட்டுமே போட்டால் போதும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மூடி வச்சு ஒரு 5 or 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். காயும் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இறால் ஆட் பண்ணுங்கள். ஏன் இறால் நான் ஃபஸ்ட்டு போடலைன்னா, இறால் நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும், சாஃப்ட்னஸ் போயிடும். இது மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா சாஃப்டாக இருக்கும் இறால். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் வேணும்னு நினைக்கிறவங்க தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கங்க. வேணான்னு நினைக்கிறவங்க தேங்காய் ஊற்ற தேவை கிடையாது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா கொதிக்க விட்டுட்டேன். நமக்கு தேவையான இறால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.